ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கக்கூடியவனுக்கு ஒரு இமெயில் ஐடி இல்லை அப்படின்னு சொன்னா எங்க கம்பெனியினுடைய கௌரவம் என்ன ஆறுது? அதனால உனக்கு இந்த வேலையை தர முடியாது, நீ வெளியில போ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாராம். உடனே இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியில வரான். பாக்கெட்ல பார்த்தா வெறும் 100 ரூபாய் காசு மட்டும்தான் இருக்கு. அப்பா 100 ரூபாய் தான் கொடுத்து விட்டாரு போயிட்டு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு, இங்க வந்து பார்த்தா இந்த மாதிரி இவங்க வேலை இல்லைன்னு வேற சொல்லிட்டா, திரும்பி எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியாம அவன் என்ன பண்ணானா, கையில இந்த 100 ரூபாய் வச்சுட்டு பக்கத்துல ஒரு மார்க்கெட்ல வெங்காயம் வித்துட்டு இருந்தாங்களாம். அங்க போய் இந்த 100 ரூபாயை கொடுத்து வெங்காயத்தை வாங்கிட்டானாம். அதாவது நல்ல வெங்காயமா பார்த்து பொறுக்கி போட்டு வெங்காயத்தை எடுத்துட்டு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய தெருவுல போய் வித்தானாம். பக்கத்துல இருக்க தெருவுல விற்கும் பொழுது அவனுக்கு அது 150 ரூபாய் பலன் கிடைச்சுதான். ஆஹா, 1 மணி நேரம் நம்ம வேலை பார்த்ததுக்கே எனக்கு 50 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த 150 ரூபாய்க்கு வெங்காயம் வாங்கிட்டானா. திரும்பி வாங்கிட்டு அதே மாதிரி இன்னொரு தெருவுல போய் வித்தானா. அவனுக்கு வந்து இன்னமும் நிறைய பணம் கிடைச்சுதான். இப்படி இதனையே நம்ம டெய்லி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாசம் ஃபுல்லாவே அதே மாதிரி சம்பாரிச்சு 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 நிறையவே சம்பாரிச்சுட்டாராம். 1 மாசம் போச்சு, 2 மாசம் போச்சு, 3 மாசமும் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து அவன்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஏன்பா நீ வெங்காயத்தை விக்கிற, அப்புறம் தள்ளு வண்டி மாதிரி போட்டா, அப்புறம் கொஞ்சம் கடை மாதிரி எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டா. இப்படி வரும்பொழுது ஏன்பா எங்களுக்கு காசு கொடுக்கறது கஷ்டமா இருக்குது, நீ இந்த QR கோட் எல்லாம் ஸ்கேன் பண்றதெல்லாம் வாங்கி வைக்க மாட்டியா? அதெல்லாம் நீங்க வாங்கி வச்சுட்டு நாங்க அப்படியே பேமெண்ட் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் யோசிக்கிறான். சரி அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும் பொழுது பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களா. இவன் கை நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கா, ஆனா பேங்க்ல அக்கௌண்ட்ங்கிறது ஓபன் பண்ணல. சரின்னு பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் பொழுது இந்த பேங்க் மேனேஜர் கேட்டாரா, உங்களுக்கு அக்கௌண்ட்லாம் ஓபன் பண்ணிடுறோம், உங்களுடைய வருமானம் நல்லபடியா காமிச்சிருக்கீங்க, நானும் உங்களை பார்த்திருக்கேன், நீங்க நல்லபடியா வியாபாரம் பண்றீங்கிறத பார்த்திருக்கேன், உங்களுக்கு ஈஸியா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம், உங்களுடைய மெயில் ஐடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். மெயில் ஐடியா அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது, நான் இது வரைக்கும் எந்த மெயில் ஐடியும் கிரியேட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொன்னானா. அப்ப அவர் சொன்னாரா, ஏன்பா மெயில் ஐடி இல்லாமலே இந்த அளவுக்கு நீ வியாபாரம் பண்றியே, உன் கையில ஒரு இமெயில் ஐடி, ஒரு ஆண்ட்ராய்டு போனு, ஒரு இன்டர்நெட்லாம் இருந்திருந்தா நீ எந்த அளவுக்கு நல்ல வேலை பார்ப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொன்னானா, அதெல்லாம் என் கையில இருந்திருந்தா நான் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனில வாட்ச்மேனா வேலை பார்த்துட்டு இருப்பேன் சார், இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா ஆயிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானாம். ஆக இந்த மெயில் ஐடி வச்சுக்கிறதையோ ஆண்ட்ராய்டு போன் வச்சுக்கிறதையோ தப்பு சொல்லல. அது இருந்தால்தான், ஒரு விஷயம் நமக்கு இருந்தால்தான் நம்மால் முன்னேற முடியும் என்பது இல்லை. உண்மையான உழைப்பு என்பது இருந்தாலே சர்வ நிச்சயமாக முன்னேற முடியும்.